மீனுக்கு பேர் என்னது? பீட்டா ஃபைட்டர் ஃபிஷ். நீனே சொல்லு. க்ரௌன் டெயில் பீட்டா. எவ்வளோ ரேட்டு? ஏன் இந்த மீன்னால ரொம்ப சின்னதாக தானே இருக்குது, எதுக்கு இந்த மீன் வாங்கினேன்? இது வந்து பார்க்க அழகாக இருக்கும். அப்புறம் மற்ற மீன் கூட இது சண்டையும் போடும். சண்டை போடுமா? ஆமாம், அதான் இதுக்கு பேர் ஃபைட்டர். வச்சாங்கன்னா 2 பசங்க வந்து ஒரு குட்டையில் ஆற்றுல மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இந்த மீன் அவங்களுக்கு மாட்டி இருந்தது. அதை 2த்தையும் ஒரே பக்கெட்டில் விடும் போது 2 சண்டை போட்டிருக்கு. அதுலேருந்து அதை ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடினாங்க. அப்புறம் இது பேரே ஃபைட்டர் ஃபிஷ்ஷு அப்படின்னு வந்துச்சு. நல்லா ஹிஸ்ட்ரிலாம் தெரிஞ்சு வச்சுருக்கேன் இந்த மீனை பற்றி. ஹிஸ்ட்ரி படிச்சுலாம் எதில் பார்த்த? யூடியூப்பில் தான் பார்த்தேன். ஒரு தள்ளி வா, அங்கே பேப்பராக தெரியுது. தண்ணிமா இது ஒரு ஃபிஷ்ஷு. வேறு அதுக்கப்புறம் அது எடு. ரெண்டுமே ஒரே இதானா? இது வந்து மேலு, அது ஃபீமேல். ஓகே, மேல் தான் பார்க்க கொஞ்சம் எல்லாத்தையோட அழகாக இருக்கும். விட்டு டெம்பரேச்சர் செட் ஆனக்கப்புறம் மீனை விட்டக்கப்புறம் சாப்பாடு போடும். டெம்பரேச்சர் கரெக்டானா எப்படி பார்ப்ப? அது எப்படி பார்க்கறதில்ல. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு டேங்க் வச்சுருக்கோம்னா, இல்லாட்டி பவுல் வச்சுருக்கோம்னா அதில் தண்ணி ஊற்றி வச்சிடணும். வச்சு அதோட டெம்பரேச்சருக்கு இது செட் ஆகணும், இல்லாட்டி இது செத்து போயிடும். அதனால் இந்த பேக்கெட்டோடு அது செட் ஆகிறதுக்காண்டி இந்த பேக்கெட்டோடு வைக்கணும். அந்த தண்ணிக்குள்ளே ஒரு 20 மினிட்ஸுக்கு வைக்கணும். வச்சா அந்த டெம்பரேச்சர் செட் ஆகி இதுவே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும் அந்த தண்ணி. தண்ணி கொட்ட போது கீழே கொட்டாமல் கல் இரு விடு. வர அந்த கவரை பிடிச்சிருக்க இல்லையோ? இந்த மீனை காட்டு சீக்கிரம். இது எப்படி பாபு?